வெறும் 1.5 கோடி சிங்களன் நம் இனத்தை வீழ்த்தி இருக்கிறான், அழித்து முடித்து இருக்கிறான். ஆனால் ஏறக்குறைய 7 கோடி மக்கள் இந்த மண்ணில் இருந்து ஒன்றும் செய்ய இயலாமல் போனதற்கு காரணம் என்ன? 1.5 கோடி சிங்களன் சிங்களனாகவே இருந்தால் 7 கோடி தமிழன் தமிழனாக இல்லை. இதுதான் நிகழ்ந்த விபத்து. என் அன்பு தம்பி தங்கைகளே, நன்றாக கவனியுங்கள். திமுக அதிமுகவுக்கு தேவேந்திரர் எல்லாம் போடுவான். ஆனால் அந்த தலைமைகள் எதுவும் தமிழர்கள் இல்லை. எம்ஜிஆர் போடுவான், கருணாநிதி போடுவான், ஜெயலலிதா போடுவான். இப்ப எடப்பாடி வரும்போது அவரை தமிழராக பார்க்க தயாராக இல்லை, அவரையும் ஒரு கவுண்டராகத்தான் பார்ப்பார். கார்த்திக் வந்த போது தமிழர் கட்சி ஆரம்பிச்சு இல்ல தேவர். சரத்குமார் வந்தார், தமிழர் இல்ல நாடர். எங்க ஐயா ராமதாஸ் வந்தார், தமிழர் இல்ல படையாட்சி. எங்க அண்ணன் திருமாவளவன் வந்தாரு, நான் தமிழர் இல்ல நீ பறைய. இந்த சகதிக்குள் சிக்காத ஒரே ஒரு மகன் நிக்கிறேன் என்றால் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் மகன். நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தேவரும் வாக்கு செலுத்துவார்கள், தேவேந்திரரும் வாக்கு செலுத்துவார்கள், நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள், முத்தரையரும் வாக்கு செலுத்துவார்கள், கோனாரும் செலுத்துவார்கள், பிள்ளை முதலி உடையார் எல்லாம் ஐயா. அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன், நானும் தமிழன். அவனுக்கு தெரியும். புயல் காற்றை புறா கொண்டிலும் சீறி பாயும்படி எளிப்பொறியிலும் அடைத்த வீரம் சங்க தமிழச்சியின் வீரம். காத்திருக்கிறார்கள் காற்றாக, புறப்பட்டால் புயல்தான். ஒரு புதிய புயல் காற்று புறப்படும் தமிழகத்தின் விரைவில் அது இருட்டு பூமியை புரட்டி அடிக்கும். தமிழ் தேசியத்தை வாழ வைக்கும், இந்திய தேசியத்தை அடியோடு வேரோடு குடுகி எறியும். பந்தய திடலில் விபத்து நேரும் என்று அறிந்தே மரணத்தை வாவென்று அழைத்தவர்கள் அல்லவா புறநானூற்று வழிவந்த ஈழத்து கருமுடிகள். அப்படிப்பட்ட நமக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கான் தெரியுமா உனக்கு? இந்த இங்கிட்டு இருக்கிற பயிலுக்கு தான் நம்மளை வெறுப்பாங்க. நாகாலாந்து, திரிபுரா, மணிப்பூர், காஷ்மீரி, பஞ்சாப், சிக்கிம், பூட்டான் பூரா நம்ம சொந்தக்காரர் தான். பூரா பாரு ஒரு நாள் மாநாட்டில் இறக்கி விட்டு பூரா பேரும் பேச வைக்கிறேன் பாரு. அவர் லீடர் அதோட பாதி பேர் நெஞ்சடிச்சுட்டு போய் இந்த பையன் என்னையா வேலை செய்யறா அப்படின்னு, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு என்னென்னவோ செய்வேன். பாராளுமன்றத்தை கதறப்பதற விடல. நாங்க பிரபாகரன் பிள்ளை இல்ல. சட்ட பையில எல்லாரும் தலைவர் படத்தை வைக்கணும். பெண்களா இருந்தா பேச்சு குத்திக்கிட்டு போகணும். பதவி பிரமாணம் எடுக்கும் போது தமிழ் மீது, என் தாயின் மீது, எங்கள் தலைவன் பிரபாகரன் மீது உறுதியிட்டு பதவி ஏற்கிறோம். முடிஞ்சது கதை. 2024 நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் அவர்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, பிரகாசமான ஓட்டு உண்டு, பிரகாசமான வெற்றி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இத மாதிரி ஒரு சோதனை அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு இங்க ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தீங்களா?